Taste the Daily. வடகிழக்கு பருவமழையால் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்கக் கோரி எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சட்டப்பேரவை கேள்வி நேரத்தின் போது பேசிய அவர், கடலூரில் 4 பேரும், திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கத்தில் 2 பேரும் இடித்தாக்கி உயிரிழந்தனர். இந்த நிலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தமிழக அரசு உரிய நிவாரணம் வழங்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். சிவகங்கை தொகுதியில் வாணியங்குடி ஊராட்சிக்குட்பட்ட கிராமங்களில் கிறிஸ்துவ கல்லறை தோட்டத்திற்கு சுற்றுச்சுவர் அமைத்து தர வேண்டும் என அத்தொகுதி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் சட்டப்பேரவையில் கோரிக்கை விடுத்தார். மேலும் 9 மற்றும் 10ஆம் வகுப்பு பயிலும் சிறுபான்மை மாணவர்களுக்கான உதவித்தொகையை விண்ணப்பிக்கும் அனைவருக்கும் வழங்க வேண்டும் எனவும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்நாதன் கோரிக்கை விடுத்தார். தொடர்ந்து பேசிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், மத்திய அரசு பெண் குழந்தைகளுக்கு வழங்குவது போல் மாநில அரசு சார்பில் ஆண் குழந்தைகளுக்கும் 4000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காடன் தேத்தியில் உள்ள ஆதினமழை அய்யனார் திருக்கோவிலுக்கு சமுதாய கூடம், குளியலறை மற்றும் கழிப்பிடம் அமைத்து தர வேண்டும் என சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி கோரிக்கை விடுத்தார். வேதாரண்யம் சட்டமன்ற உறுப்பினர் OS மணியன் சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது இல்லாத காரணத்தால் பாப்பிரெட்டிப்பட்டி அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கோவிந்தசாமி அவர் சார்பில் கோரிக்கை விடுத்தார். இதில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காடன் தேத்தி பகுதியில் உள்ள ஆதினமழை அய்யனார் திருக்கோவிலுக்கு திரளான பக்தர்கள் வருகை தரும் நிலையில் பக்தர்களின் நலன் கருதி சமுதாய கூடம், குளியலறை மற்றும் கழிப்பிடம் அமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். விழுப்புரத்தில் அதிமுகவின் 54ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி மாவட்ட தலைமை கழக அலுவலகத்தில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினருமான CV சண்முகம் புரட்சித் தலைவர் MGR திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். கழக அலுவலக வளாகத்தில் கட்சிக் கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து புரட்சித் தலைவர் மற்றும் புரட்சித் தலைவி திருவுருவ படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்திய முன்னாள் அமைச்சர் மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் திரளான கழக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். விழுப்புரத்தில் திமுக, VCK, தேமுதிக நிர்வாகிகள் அதிமுகவில் இணைந்தனர். விழுப்புரம் மாவட்ட கோலியனூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சுரேஷ் பாபு ஏற்பாட்டில் திமுக, VCK, தேமுதிக கட்சிகளிலிருந்து பலர் அதிமுகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சி விழுப்புரம் மாவட்ட அதிமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் திமுக பில்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் சித்தரசன் தலைமையில் திமுக, தேமுதிக, VCK கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். அவர்களுக்கு சால்வை அணிவித்து வரவேற்ற அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம், மக்கள் விரோத திமுக ஆட்சியின் அவலங்கள் அனைத்து தரப்பினரையும் அதிமுக நோக்கி இழுத்து வருகின்றன என கூறி புதியவர்களை வாழ்த்தி கட்சியின் வெற்றிக்காக உறுதியாக செயல்படுமாறு கேட்டுக்கொண்டார். அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழாவையொட்டி விழுப்புரத்தில் அதிமுக MP CV சண்முகம் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். அதிமுக மாவட்ட மாணவரணி செயலாளர் சக்திவேல் ஏற்பாட்டில் விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் CV சண்முகம் கலந்து கொண்டு புரட்சித் தலைவர் MGR, புரட்சித் தலைவி ஜெயலலிதா ஆகியோரின் திருவுருவ படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி ஏழை எளிய மக்களுக்கு அன்னதானம் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள் பசுபதி மற்றும் ராமதாஸ், வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் ராதிகா, நகர்மன்ற உறுப்பினர்கள் கோதண்டராமன், ஆவின் செல்வம் உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர், ஜோலார்பேட்டை, நாற்றம்பள்ளி பகுதிகளில் அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதனை முன்னிட்டு முன்னாள் அமைச்சர் KC வீரமணி புரட்சித் தலைவர் MGRின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். 1000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்வில் ஏராளமான கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருமலை நகரில் புரட்சித் தலைவர் MGR மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ படத்திற்கு கடலூர் வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான MC சம்பத் தலைமையில் கழக நிர்வாகிகள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து கழக கொடி ஏற்றப்பட்டு பொதுமக்களுக்கு இனிப்புகள் மற்றும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை கழக செயலாளர் கனகராஜ், மாவட்ட பொருளாளர் ஜானகிராமன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டு மேற்கு மாவட்டம் பரங்கிமலை மேற்கு ஒன்றியம் மதுரப்பாக்கம் ஊராட்சி அதிமுக சார்பில் கோவிலாஞ்சேரியில் தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது.
கூட்டத்தில் மாவட்ட செயலாளரும் முன்னாள் எம்பியுமான சிட்லப்பக்கம் ச ராஜேந்திரன் பங்கேற்று அதிமுக அரசின் சாதனை மற்றும் தற்போதைய திமுக அரசின் அவலம் பற்றி எடுத்துரைத்ததுடன் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். ஒன்றிய செயலாளர் மதுரப்பக்கம் மனோகரன் தலைமையில் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் பழனி முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பங்கேற்றனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு கள்ளக்குறிச்சி தலைமை கழக அலுவலகத்தில் உள்ள எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவித்து கழக நிர்வாகிகள் மரியாதை செலுத்தினர். கழக கொடியை ஏற்றி வைத்து மாவட்ட கழக செயலாளர் இரா குமரகுரு இனிப்புகள் வழங்கினார். இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் ப மோகன், கள்ளக்குறிச்சி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அழகுவேல் பாபு, பிரபு உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாநகர் மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான ஜே சீனிவாசன் நீதிமன்றம் அருகே உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்பு வழங்கினார். இந்நிகழ்வில் கழக அமைப்பு செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரத்னவேல், முன்னாள் மாவட்ட செயலாளர் KC பரமசிவம், மாவட்ட அவைத்தலைவர் மலைக்கோட்டை ஐயப்பன், மாவட்ட இணைச் செயலாளர் A ஜாக்லின், மாவட்ட துணை செயலாளர் வழக்கறிஞர் R வனிதா, மாவட்ட துணை செயலாளர் V பத்மநாதன், மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே தோகூர் கல்லணையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு தஞ்சை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் M ரத்னசாமி மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். திருக்காட்டுப்பள்ளியில் அலங்கரிக்கப்பட்டிருந்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படங்களுக்கு மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் தஞ்சை மேற்கு மாவட்ட இணை செயலாளர் கிரேசி பிரான்சிஸ், பூதலூர் வடக்கு ஒன்றிய கழக செயலாளர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி கரூரில் லைட் ஹவுஸ் கார்னர் பகுதியில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கு முன்னாள் அமைச்சரும் கரூர் மாவட்ட கழக செயலாளருமான MR விஜயபாஸ்கர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பேரறிஞர் அண்ணா மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவ சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்திய பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. கழக மகளிர் அணி துணை செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ராஜலட்சுமி மலர் தூவி மரியாதை செலுத்திய பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார். இந்த நிகழ்வில் மாவட்ட, ஒன்றிய, நகர கிளைக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலியில் மாநகர் மாவட்ட கழகம் சார்பில் அதிமுகவின் 54வது ஆண்டு துவக்க விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. மாநகர் மாவட்ட கழக செயலாளர் தச்சை கணேசராஜா தலைமையில் கொக்கரகுளத்தில் அமைந்துள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் திருவுருவ சிலைக்கும் புரட்சித் தலைவி ஜெயலலிதாவின் அலங்கரிக்கப்பட்ட திருவுருவ படத்திற்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கழக அமைப்பு செயலாளர் சுதா K பரமசிவம் மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதிமுகவின் 54வது ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு தஞ்சை மத்திய மாவட்ட மாநகர அதிமுக சார்பில் தஞ்சை ரயில் நிலையத்தில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மாவின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. தஞ்சை மத்திய மாவட்ட செயலாளர் மா சேகர் தலைமையில் கழகத்தினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி இனிப்புகள் வழங்கியதுடன் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். இந்நிகழ்வில் தஞ்சை மாநகர செயலாளர் வழக்கறிஞர் NS சரவணன், கழக அமைப்பு செயலாளர் R காந்தி, பகுதி கழக செயலாளர் மனோகரன் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.